Hi friends, welcome back to my YouTube channel Amazing English Wisdom. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா for and since பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம present perfect continuous tenseல எடுத்துக்கிட்டீங்கன்னா I have been, he has been அப்படிங்கற டாபிக் வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா for and since ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். சோ எப்போ for எப்போ since யூஸ் பண்ணனும்னாக்கா for என்பது period of timeனா எவ்வளவு நேரம் அந்த வேலை என்பது நடந்தது அத பத்தி சொல்லணும்னா for எவ்வளவு நேரம் நடந்தது எவ்வளவு காலம் நடந்தது அத பத்தி சொல்லணும்னா period of time சொல்லணும்னா for எப்போதிலிருந்து நடந்தது எப்போ அந்த வர்க் ஸ்டார்ட் ஆனது என்பதை பத்தி நீங்கள் பேச வேண்டும் என்றால் since புரியுதுங்களா எப்போதில இருந்து நடக்குது since எவ்வளவு நேரம் நடக்குது for எக்ஸாக்ட்டா இந்த டைம்க்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும்னா since இவ்வளவு நாள் நடந்தது இவ்வளவு மணி நேரம் நடந்தது இவ்வளவு நிமிடங்கள் நடந்தது என்பதை பத்தி சொல்லணும்னா for இங்க பாருங்க 5 minutes ன்னு இருக்கு 5 minutes என்பது எக்ஸாக்ட் டைமா பீரியட் ஆஃப் டைமா எவ்வளவு நேரம் நடந்துச்சு சொல்றாங்களா 5 நிமிஷம் நடந்துச்சு அது எக்ஸாக்ட் டைம் இல்ல 5 நிமிஷம் நடந்துச்சு அப்ப என்ன வரணும் for ஓகேங்களா 1 hour 1 மணி நேரம் நடந்தது என்னது duration period அப்ப என்ன வரணும் for 2 வாரம் அந்த டியூரேஷனை பத்தி சொல்றாங்க எவ்வளவு நேரம் நடந்தது எவ்வளவு வாரம் நடந்தது 2 வாரம் சோ அது வந்து period of time அதனால for 6 days 6 நாள் நடந்தது சோ for 7 months எவ்வளவு காலம் 7 மாசம் இது எல்லாமே டைமிங் சொல்லுது எவ்வளவு period of time சொல்லுது அதனால for எத்தனை வருஷம் 5 வருஷம் இங்க கூட டைம் சொல்லுது அதனால for இதெல்லாம் ஓகே இப்போ இங்க பாருங்க the beginning of the time எப்பத்துல இருந்து begin ஆனதுல இருந்து இங்க எவ்வளவு நேரம் சொல்லல 5 நாள் 6 நாள் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்களா அப்படி சொல்லல என்ன சொல்லுது begin ஆனப்போ எப்ப begin ஆச்சு அதுல இருந்து சோ since எக்ஸாக்ட்டா பாருங்க 6 o'clock இங்க பாத்தீங்கன்னா டைம் இருக்காது டோட்டலா எவ்வளவுன்னு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா 6 மணி டைம் எக்ஸாக்ட்டா சொல்றாங்க எப்பத்துல இருந்து 6 மணில இருந்து இந்த மாதிரி எக்ஸாக்ட் டைம் கிளாக் டைம் சொன்னாங்கன்னா இந்த கிளாக் டைம் என்ன இருக்கணும் since எக்ஸாக்ட் டேட் சொல்றாங்க 2nd ஜூன் எப்போ 2nd ஜூன் என்ன வரணும் since Thursday இங்கனா வந்து ஏதோ 1 மணி நேரம் 2 வாரம் 6 நாள் டியூரேஷன் சொன்னாங்க இங்க Thursday கரெக்ட்டா சொல்றாங்க சோ since Thursday since March since 1995 since 1991 since I was young நான் குழந்தையா இருக்குறப்போ இல்ல நான் யங்கா இருக்குறப்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம் இங்க for எதுக்கு அங்க since எதுக்குன்னா இங்க 6 o'clock ன்னு சொன்னாங்க இங்க 5 minutes 5 நிமிஷம் டைம் சொல்லல இங்க 1 hour டைம் சொல்லல 2 weeks எந்த வாரம் சொல்லல 6 days எந்த நாட்கள் சொல்லல 7 months இது எல்லாமே டைம் பீரியட் சோ பீரியட் ஆஃப் டைம் சொன்னா for எக்ஸாக்ட்டா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங் டைம் சொல்றாங்க எக்ஸாக்ட்டா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 6 மணிக்கு இது 2nd ஜூன் இது Thursday இது மார்ச் இது 1995 இது 1991 இது when I was young so எக்ஸாக்ட் ஸ்டார்டிங் சொன்னாங்கன்னா since டோட்டல் சொன்னாங்கன்னா for புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் have a nice day